ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கு ஒரு டாக்டர் ஜாப்ல. ஓ! ஒரு இன்ஜினியர் வாங்குறத விட ஒரு டாக்டர் வந்து ஒரு 3 மடங்கு ஜாஸ்தி சேலரி வாங்குவாங்க. ஸோ நீங்க 4 வருஷம் படிக்கும்போது அதிலேயே உங்களுக்கு ஒரு 2 crore கிட்ட செலவாயிடும். ஹேவ் யூ விஸ் 2019 பிசி வரைக்கும், பிசினா நான் சொல்றது பிஃபோர் கொரோனா. அது வரைக்கும் நாம தான் நமக்கு டாக்டர்ஸ் மாரி. நமக்கு ஏதோ உடம்பு சரியில்ல அப்படின்னா ஒரு பேராசிட்டமாலோ, குரோசினோ வாங்கி சாப்பிட்டு படுத்து தூங்கிருவோம். அடுத்த நாள் எந்திரிச்சு ஃபீவர் கன்டின்யூ ஆனா தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போறத பத்தி யோசிப்போம். இந்தியால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒரு கிளினிக், ஹாஸ்பிட்டல் நெறையா வந்துடுச்சு. எப்ப வேணா நம்ம போய்க்கலாம், வந்துக்கலாம். பட் அமெரிக்கால ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஒர்க் ஆகும். நம்ம நெனச்ச மாரி போயிட்டுலாம் வர முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் எப்படி இருக்கும்? அந்த மாரி விஷயத்த தான் பார்க்க போறோம். நான் டூரிஸ்ட் விசால கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்க கண்டிப்பா அமெரிக்கா வர மாரி இருந்தா இன்சூரன்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. ஸோ நீங்க லீகலா அமெரிக்கால தங்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா இன்சூரன்ஸ் இருக்கணும். நீங்க எங்க ஏதாவது கம்பெனில வொர்க் பண்றீங்க, இல்ல ரெஸ்டாரண்ட்ல வொர்க் பண்ணீங்கன்னா கூட அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸ்பான்சர் பண்றதுன்னா பாதி காசு அவங்க குடுப்பாங்க, பாதி காசு நம்ம குடுக்குற மாரி இருக்கும். இந்த இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. பேசிக் பிளான்ல இருந்து பிரீமியம் பிளான்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம மந்த்லி மந்த்லி காசு கட்டுறதுக்கு ஏத்த மாரி நம்ம பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக் பிளான் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நெறைய விஷயம் அதுல கவரே ஆகாது. ஒரு உங்களுக்கு ஒரு $10,000 பில் வந்துச்சுன்னா, அதுல ஒரு 4,000, 5,000 நீங்க தான் கட்டுற மாரி இருக்கும். பட் உங்களுக்கு மந்த்லி பிரீமியம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவ் பிளான் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி நீங்க கட்டுறதே ரொம்ப ஜாஸ்தி வரும். பட் உங்களுக்கு ஒரு 10,000 பில் வரும்போது, நீங்க ஒரு 1,000 மட்டும் கட்டுற மாரி இருக்கும். மீதி எல்லாமே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி குடுத்துருவாங்க. ஸோ நீங்க இத வந்து இயரோட ஸ்டார்ட்டிங்லயே செலக்ட் பண்ணிப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் வேணும்னு. ஸோ இத கூட நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணணும். இந்த வருஷம் நமக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருமா? அதுக்கேத்த மாரி தான் பிளான் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருந்தீங்கன்னா, உங்க ஃபேமிலிக்குன்னு மந்த்லி ஒரு $400 நீங்க இன்சூரன்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். அடுத்து நம்ம டாக்டர் கிட்ட போறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீவரிஷா ஃபீல் ஆச்சு, நீங்க டாக்டர் கிட்ட போணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட வெப்சைட்ல போய் லாகின் பண்ணிட்டு, உங்க வீட்டு பக்கத்துல எந்தெந்த டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்க இன்சூரன்ஸ்ல கவர் ஆக மாரின்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பார்க்குற மாரி, ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கும் ஒரு ரிவ்யூ இருக்கும். அத நீங்க பார்த்துட்டு, ஓ! அந்த ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா? அப்படி பார்த்துட்டு, அப்புறம் தான் நீங்க அவர மீட் பண்ண முடியும். அதுவும் நீங்க டைரக்ட்டா பார்க்க முடியாது. ஒரு ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு நீங்க ரொம்ப லக்கியா இருந்தாலே உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் வந்து ஒரு 4, 5 டேஸ்ல கிடைக்கும். இல்லாட்டி மோஸ்ட்லி ஒரு 10 டேஸ் ஆகும் உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் வரக்கு. இல்ல நான் எமர்ஜென்சியா டாக்டர் போய் மீட் பண்ணணும் அப்படின்னா, அர்ஜென்ட் கேர் சென்டர்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஏரியால ஒரு 2, 3 இருக்கும். ஸோ நீங்க இமிடியேட்டா நீங்க அங்க வாக்கின் பண்ணிக்கலாம். எந்த அப்பாயின்ட்மென்ட்டும் இல்லாம. பட் நீங்க அங்க உள்ள போனோனயே உங்ககிட்ட ஒரு $250 சார்ஜ் பண்ணிருவாங்க. இது வந்து உங்க அர்ஜென்ட் கேர் ஃபீஸ். இதுக்கப்புறம் தான் நீங்க டாக்டரையே பார்க்க முடியும். அப்படி நீங்க மீட் பண்ற டாக்டரும் வந்து ஒரு ஜெனரல் பிசிஷியன் டாக்டரா தான் இருப்பாரு. அவரு வந்து உங்கள இமிடியேட்டா டயக்னைஸ் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது பெயின் ரிலீஃப் குடுத்துட்டு, ஓகே நீங்க போய் இந்த ஸ்பெஷலிஸ்ட்ட பாருங்க. அதுக்கு நீங்க மறுபடியும் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் போய் பார்க்க முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ நம்ம ஊர்ல டாக்டர் போய் பார்த்தா நம்ம கையிலேயே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் குடுப்பாரு. அத நம்ம மெடிக்கல் ஷாப்லயோ, பார்மசிலயோ போய் வாங்கிக்கலாம். பட் இங்க வந்து நம்ம டாக்டர்ஸ் ஆஃபீஸ்லயே கேட்பாங்க. உங்க வீட்டு பக்கத்துல எந்தெந்த மெடிக்கல் ஷாப் இருக்கு அப்படின்னு. அது நம்ம ஏதோ ஒண்ணு சொன்னோம்னா, அங்க அவங்க டைரக்ட்டா நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் அங்க அனுப்பிச்சுருவாங்க. நம்ம அந்த பார்மசி கிட்ட போய் நம்ம பேர சொன்னோம்னா, நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ இந்த மருந்தும் வந்து சில மருந்தெல்லாம் வந்து உங்க இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். சிலதெல்லாம் நீங்க பே பண்ணி தான் வாங்க முடியும். இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே வந்து ஆன்லைன்ல உங்க டாக்டர்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுப்பாரு. இங்க இருக்கிற டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 40 ஹார்ஸ் பேஷண்ட்ட ட்ரீட் பண்ணா, அட்லீஸ்ட் ஒரு 10, 15 ஹவர்ஸ் வந்து இந்த மாரி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ வந்து டாக்குமெண்ட் பண்றது அவங்க வேலையா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப சேஃபா தான் இருக்கும். ஏன்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க ரொம்ப புரொடெக்டடா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி இந்த டாக்டர்ஸ் நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணாங்கன்னா, அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அவங்க எதுவுமே கெஸ் பண்ணியெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அன்லெஸ் உங்க டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கன்ஃபார்மா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் உங்க டாக்டர் உங்களுக்கு ஏதாவது தப்பா இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாருன்னா, நீங்க அவர பண்ணலாம். சூ பண்ணி நீங்க நெறைய காசு வாங்கலாம். அதுக்கெல்லாம் இங்க நெறையா லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதனால டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் உங்களுக்கு எதுவும் சொல்லுவாங்க. எதுவும் கெஸ் பண்ணி எல்லாம் வந்து இதுதான் இருக்கும்லாம் சொல்ல மாட்டாங்க. பண்றதுன்னா என்னன்னா, நீங்க கோர்ட்ல போயி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க, இல்ல அத தப்பான ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் நஷ்ட கேட்கலாம். நீங்க ஜீன்ஸ் படம் பார்த்திருந்தீங்கன்னா, அதுல கூட தெரிஞ்சிருக்கும். அவங்க தப்பா ஆப்பரேட் பண்ணதுனால எவ்வளோ மில்லியன் டாலர்ஸ் வந்து நஷ்ட ஈடா குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் டாக்டர்ஸோட சேலரி எல்லாம் வந்து இதுக்கான இன்சூரன்ஸ்க்கே போகும். இன்கேஸ் யாராவது பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து பே பண்ற மாதிரி. ஸோ நீங்க ஒரு 2 நாள் போய் எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனீங்கனாலே, உங்க
நிறையா சேவிங்ஸ் காலி ஆயிரும் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணுறதுக்கு. ஒரு ஃபேமஸ் இன்சிடென்ட் கூட இருக்குது. பாஸ்டனில் இந்த சப்வே ட்ரெயினில் ஒரு லேடி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்டாப்லேருந்து இறங்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸில் வந்து அவங்க கால் மாட்டி அவங்க கொஞ்சம் எலும்பெல்லாம் கொஞ்சம் க்ரஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கூட்டம் சேர்ந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கத்துனாங்கன்னா, யாரும் ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்கன்னு தான் கத்துனாங்க. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உங்களை தூக்கிட்டு போனாலே அதுக்கே வந்து நீங்கள் ஒரு $250-300 கட்டுற மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர், க்ளவுஸ்லேருந்து எல்லாத்தையும் பில்லை சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸே கிடையாது. எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பில் வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு க்ளவுஸுக்கு வந்து ஒரு $30-35 சார்ஜ் பண்ணுவாங்க உங்கள் மெடிக்கல் பில்லில். பட் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1 தான் இருக்கும். சரி, இவ்வளோ பில் வருது, அப்போ இன்சூரன்ஸ் இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு லா வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. இன்கேஸ் ஒருத்தர் பிளட்டோட ஒரு எமர்ஜென்சி ரூம்க்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா, அவருக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுவும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, அப்படி நம்ம பே பண்ண முடியாதுன்னா இந்த டாக்டர்ஸ் வந்து சேரிட்டி, டொனேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ இப்படி அவங்க கவர்மெண்ட் கிட்ட வாங்குற காசு அதிகமாக மற்றவங்க நார்மல் பீப்புளோட இன்சூரன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதர் கேஸ் நீங்கள் ஒரு பேசிக் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, பட் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பில் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் மாதம் உங்கள் லைஃப் ஃபுல்லாக கட்டிகிட்டே வர வேண்டியது இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட கட்டவே முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணலாம். நம்ம ஊரில் திவால் ஆயிரும்னு சொல்ல மாதிரி கம்பெனிஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் வந்து என்னால் அதை கட்ட முடியல அப்படின்னு சொல்லி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரேராக நடக்கும்லாம் நினைக்காதீங்க. அமெரிக்காவில் வருஷத்துக்கு ஒரு 6 லட்சம் பேர் இந்த மாதிரி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் பில் கட்ட முடியாதனால மட்டும். ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்குது ஒரு டாக்டர் ஜாபில். அதனால தான் டாக்டர்ஸோட சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் அமெரிக்காவில். இப்போது ஒரு இன்ஜினியர் வாங்குறதோட ஒரு டாக்டர் வந்து ஒரு 3 மடங்கு ஜாஸ்தி சேலரி வாங்குவாங்க. நம்ம முன்னாடி கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அமெரிக்காவுக்கு படிக்க வருது எப்படி அப்படின்னு. பட் அதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக 2-3 பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மெடிக்கல் படிக்க வரணும்னா எப்படி அப்படின்னு. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் பார்ப்போம். யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறையா டாப் டாக்டர்ஸ் வந்து ஏஷியன்ஸ் தான், குறிப்பாக இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டாக்டராக ஸ்டார்ட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒன்ஸ் நீங்கள் ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் சேலரியெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். பட் அதுக்கு ரீச் ஆகிற லெவல் வந்து ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு டேரெக்டாக எம்பிபிஎஸ் பண்ணிட்டு டாக்டர் ஆகிடலாம். பட் அமெரிக்காவில் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கணும். அது பேர் வந்து இங்கே ப்ரீமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் MCAT அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. அது நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா தான் உங்களை மெடிக்கல் ஸ்கூல்லே சேர்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மெடிக்கல் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக டாக்டர் ஆயிட முடியாது. கண்டிப்பாக ஒரு 1 இயர் இன்டர்ன்ஷிப் வேணும், எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னாலும் உங்களை வந்து அவ்வளோவா டாக்டர்ஸ் வேலைலாம் கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் ரெசிடென்சி பண்ணுவாங்க. ரெசிடென்சி வந்து நம்ம ஊரில் டாக்டர்ஸ் பண்ணுற பிஜி மாதிரி, இங்கே வந்து அதை MD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிடென்சி பார்த்தீங்கன்னா 3 to 7 இயர்ஸ் ஆகும் ஒருத்தருக்கு கம்ப்ளீட் பண்ண. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதுக்கு நீங்கள் அவ்வளோ பே பண்ண வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி. பட் இதுக்கு கொஞ்சம் இன்டர்வியூஸ்லாம் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ இந்த ரெசிடென்சி அப்போ உங்களுக்கு மந்த்லி ஒரு $3000 ஸ்டைப்பண்டே வரும். ஒரு டாக்டர் மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு டாக்டர் கூடயே ஆக்சுவல் பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் பக்கத்துலேயே நின்று நோட்ஸ்லாம் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ், இந்த ரெசிடென்சி இதெல்லாம் பண்ண பேரலாக நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணிட்டு வரணும். USMLE அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை முடிச்சு நீங்கள் ரெசிடென்சியும் முடிச்சாதான் வந்து உங்களுக்கு ஒரு டாக்டர் வேலை கிடைக்கும். ஸோ ஒரு டாக்டரோட ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 2019 படி $2 lakh நினைக்கிறேன் பர் ஆனம்க்கு. ஸோ ஒரு இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக மாஸ்டர்ஸ் முடிச்சிங்கன்னா ஒரு 60,000 இல்லை 70,000 ஸ்டார்ட் ஆகும். பட் ஒரு டாக்டராக நீங்கள் முடிச்சு ஆகும்போதே உங்களுக்கு ஒரு $2 lakh ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் அது முடிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 11 இயர்ஸ் ஆகும் நீங்கள் யூஎஸில் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னா. ஸோ இப்போ நம்ம ஊரில் +2 வரைக்கும் படிச்சுட்டு இங்கே எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ +2 முடிச்சு நம்ம டேரெக்டாக MBBS போகிற மாதிரி இங்கே அப்படி வர முடியாது. நீங்கள் அங்கேயே ஒரு BSc சயின்ஸ் டிகிரி ஏதோ ஒன்று படிக்கணும், வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கான்சென்ட்ரேஷனோட. ஸோ அந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் MCAT எக்ஸாமே எழுத முடியும். இந்த MCAT பார்த்தீங்கன்னா நம்ம நீட் அளவுக்கு டஃப்பாக இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த MCAT முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற மெடிக்கல் ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்க. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் வந்து லோக்கல் US சிட்டிசன்ஸை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் MBBS பேச்சுலர்ஸ் இங்கே படிக்க வரணும்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் அப்ளை பண்ணுவீங்க.
இந்த ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வருஷத்துக்கு $60,000 ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 45 லேக்ஸ் செலவாகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 4 வருஷம் படிக்கும்போது அதுலேயே உங்களுக்கு ஒரு 2 crore கிட்ட செலவாயிடும். அது முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ரெசிடென்சி பண்ணணும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலே எம்பிபிஎஸ் படிச்சுக்கலாம். அது முடிக்கும்போது நீங்கள் இந்த யூஎஸ்எம்எல்இ எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ரெசிடென்சி பண்ணலாம். ஸோ இந்த யூஎஸ்எம்எல்இ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ், அதை நீங்கள் இந்தியாவிலேருந்தே அட்டன் பண்ணலாம். பட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க பர்சனலாக. அதுக்கு நீங்கள் இங்கே வரணும். ஸோ நீங்கள் இதை எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே ரெசிடென்சி பண்ணுறக்கே நீங்கள் வரலாம். இப்படி நீங்கள் வரும்போது ஸ்டூடெண்ட் விசாவில் கூட வரமாட்டீங்க. ஒரு ஒர்க் பெர்மிட் H1B விசாவில் தான் வருவீங்க. ஏன்னா இங்கே வந்தோடனே நீங்கள் ரெசிடென்சி பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு பேயும் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு டேரெக்டாக H1B விசாவில் தான் கூப்பிட்டே வருவாங்க. ஸோ இந்த ரெசிடென்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதாக இருக்கும். ஷிஃப்ட்ஸ்லாம் ரொம்ப லாங்கராக இருக்கும். காலைல 7க்கு ஆரம்பித்து ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி வீக்லி 6 days ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெசிடென்சியில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு டாக்டர் ஆக்சுவல் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் கூட இருப்பீங்க. ஸோ அவரை ஷேடோ பண்ணுற மாதிரி, அவர்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நீங்களும் லைவ் பேஷண்ட்ஸோட டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெரைட்டி ஆஃப் பேஷண்ட்ஸை பார்க்க உங்கள் ப்ரொஃபிஷியன்சி ஸ்கில்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இதை முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில ரெகுலேஷன்ஸ் படி உங்களுக்கு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வேலை தேட வேண்டாம். உங்களுக்கு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அவங்களே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியோட ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை தருவாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ரிமோட்டான ஏரியா போகிறீங்களோ, ஒரு கொஞ்சம் டெவலப் ஆகாத ஏரியாஸ் போக உங்கள் சேலரி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே ஆகும் டாக்டர்ஸாக இருக்கும்போது. இவ்வளோதாங்க அமெரிக்கா. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் பற்றியெல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Vignesh. Stay safe.